ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அமைதியின் பரிசு. தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 28வது வசனம். அமைதலாயிருப்பவர்களை ஒருபோதும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. அமைதலாயிருப்பவர்கள் தங்கள் சக்தியை வீணாக பேசி செலவழிக்காமல் உபயோகமான வழியில் செலவு செய்பவர்களாக இருப்பார்கள். அமைதலாய் இருப்பவர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் அவர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாக விளங்குவார்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். எனவே நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை வெளியே காட்டி கொடுக்கும். அமைதலாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு இடத்தில் தரப்படும் செய்தியை மற்றொரு இடத்திற்கு அச்சு வடிவில் தரும் டெலிபிரிண்டர் என்னும் கருவியை கண்டுபிடித்த போது அதை தயாரிக்கும் உரிமையை பெற அநேக நிறுவனங்கள் போட்டி போட்டன. அவர்களிடம் அதை விற்பதற்கான தொகையை யோசித்து சொல்வதாக கூறிவிட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரது மனைவி, நீங்கள் $20,000 குறையாமல் பெற்றால்தான் உங்கள் அரிய உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் என்று கூறினார். சில நாட்கள் கடந்த பின் போட்டியிட்ட கம்பெனிகளில் மிக முக்கியமான கம்பெனிகளில் ஒன்றிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. நீங்கள் எதிர்பார்க்கும் தொகையை நாங்கள் தருகிறோம் என கூறினார்கள். $20,000 என்பது மிக அதிகமான தொகையாக இருக்கிறதே என்று யோசித்தபடியே தாமஸ் ஆல்வா எடிசன் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தார். இதை கவனித்த கம்பெனி நிர்வாகி, தாமஸ் ஆல்வா எடிசன் மிக அதிகமான தொகையை எதிர்பார்த்து கேட்க தயங்குகிறார் என்று எண்ணி, மிஸ்டர் தாமஸ் ஆல்வா எடிசன், நாங்கள் $1,00,000 தர எண்ணியுள்ளோம், உங்களுக்கு சம்மதமா என்று கேட்டனர். $20,000 அதிகம் என எண்ணியவருக்கு $1,00,000 கிடைக்கிறது என்றால் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்ப அதிர்ச்சி அடைந்தார். அமைதியாக இருப்பதால் அநேக பிரச்சனைகளை, கோபத்தை, வீணாக பிறருடைய காரியங்களில் மூக்கை நுழைப்பதை, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கலாம். எனவே இன்று நாம் தேவையான இடங்களில் மட்டும் பேசி தேவையற்ற நேரங்களில் அமைதி காத்தால் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சமாதானத்தை தேடுவோம். பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளில் கவனம் வைக்க கற்றுத்தாரும் என்று நம்முடைய தேவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.